guys, ஸோ வீக்கெண்ட் ஆனாலே எங்கேயாச்சும் கிளம்பிட வேண்டியதான். இந்த சாட்டர்டே நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஷாப்பிங்க்கு தான் போனோம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? கேலச்சு எங்கே போறீங்க? ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. எங்க போறோம் நம்ம? பை பை போறோம். ஆஹா ஆ பெங்களூரில் சொல்லவா வேணும், எப்பயும் போல தான் பயங்கர டிராஃபிக். வீட்டில் இருந்து 1 மணி நேரமாக 3 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம். போகிற வழியிலேயே நந்தனா பேலஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. சரி அங்கேயே சாப்பிட்றலான்னு உள்ள அங்கேயும் ஒரு கூட்டவங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு வழியாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. நான் நான்வெஜ் மீல்ஸ் அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க. சாப்பாடு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஆந்திரா குசைன் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ். நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து கட்டுன்னு கட்டணுங்க. Meanwhile, my husband. டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். நல்லா சாப்பிட்டு பில் பே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு ஜொயின்னு வெஸ்ட் சைட்குள்ளே வண்டியை விட்டோங்க. சேல் போட்டிருக்காங்களேன்னு ஆசைப்பட்டு உள்ளே போனால் ஐயோ சரியான கூட்டம் காய்ஸ். ஒரு வழியாக ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஃபெஸ்டிவல் போல் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, டிஜே, டான்ஸ், மியூசிக்னு நிறையா இருந்துச்சுங்க. ஃபெஸ்டிவல் முடியவே நைட்டு 11 o'clock ஆகிடுச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ போய் தூங்க வேண்டிதான்.